வேணும்னே இந்த கேஸ்ல என்ன உள்ள தள்ளி இருக்கா. ஒரு வாரத்துல நான் எப்படியாவது வெளியில வந்தாகணும். நான் வெளியில வரும்போது அவன் என் கண்ணு முன்னாடி இருந்தாகணும். அவன் எனக்கு வேணும், அவன் எனக்கு வேணும். வேணும்னு கத்திட்டு இருந்தா எதுவும் கிடைக்காதுடா. அங்க இருக்கிறத மூடிட்டு கொண்டு வா. இந்த பக்கடாவும் மிச்சரும் இருக்கு. டேய் மாப்ள, அவனை தேவையில்லாம மாட்ட வச்சுட்ட. அவன் நம்ம கிட்ட வந்து மோத மாட்டான். அவனுக்குலாம் அந்த அளவுக்கு சீனே இல்ல. நீ ஃப்ரீயா விடு. சரி பாத்துக்கலாம். தெரியாத நபர்கள் பேங்கில் இருந்து 16 லட்சத்தை கொள்ளையடித்துக் கொண்டு போயிருக்கிறார்கள். போலீசார் அங்கு தீவிரமாக விசாரணை மாதிரி கஷ்டப்பட்டு வேலை செய்யலாம்ல. எதுக்கு இந்த மாதிரி தப்பான வேலை பண்ணணும்? தப்பு எப்பவும் தப்பு தான். தம்பி என் சீட்டை நான் இங்க பார்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. நான் எதுக்கு தப்புன்னு சொன்னேன்னா, ஒரு வேலை உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு நினைச்சுக்கோ. எனக்கு தான் இல்லையே. ஓ மூஞ்சிக்கெல்லாம் இருக்குமா? சரி இருக்குன்னு வச்சுக்கோ. வச்சுக்கிறேன். இப்பதானடா இல்லன்னு சொன்னா. டேய் நீ தானே இருக்கிற மாதிரி நினைக்க சொன்ன. நான் 1000 சொல்ல நீ நினைக்கலாமாடா? அந்த பொண்ணு திடீர்னு உன் கூட பைக்ல சுத்தணும்னு ஆசை வந்துச்சு. உனக்கு பைக் வாங்க வக்கு இல்ல. என்கிட்ட தான் பைக் இருக்க. இல்ல நினைச்சுக்கடா. சரி இல்ல. இப்பதானா இருக்குதுன்னு சொன்ன. கொய்யால யாரா இவன்? டேய் நான் எப்பவும் தெளிவாதான்டா இருப்பேன். ஒருவேளை அந்த பொண்ணுக்கு பைக்ல சுத்தணும்னு மூடு வந்தா நீ என்னடா பண்ண சொல்ற? கஷ்டப்பட்டு எப்படியாவது பைக்க வாங்கி. கஷ்டப்பட்டு பைக் வாங்குறதுக்குலாம் அவ மூடு முத்தி வேற கொண்டு ஓடிடுவான். நான் சொல்றது உனக்கு புரியுதா? இதுல நீ புரிஞ்சுக்கிட்டத முதல்ல இருந்து சொல்றேன். எனக்கு நீ சொல்றது ஒண்ணும் புரியல. நீயே சொல்லி தொலை. இப்ப என்னன்னா பொண்ணு பைக்டா. இது ரெண்டும் வேணும்னா பணம் வேணும்டா. பணம் வேணும்னா பணத்துக்காக நம்ம என்ன வேணாலும் செய்யணும்டா. அப்ப திருட்டுத்தனம் கேப் மாதிரி வேலை செஞ்சு பணம் சம்பாதிச்சு பைக் வாங்க சொல்ற அப்படிதானே? அந்த மாதிரி நிலைமை வரண்டா உனக்கு. சூழ்நிலை நம்மள எப்படி வேணாலும் திருப்பி போடும். பணத்துக்காக நம்ம என்ன வேணாலும் பண்ணிதானே ஆகணும். மரமண்டையில ஏற்சடா ஒண்ணும் புரியல. ஏய் இவனுங்களுக்கே நான் சொன்னது புரிஞ்சிச்சு, உங்களுக்கே நான் புரியல. அவனுக்கு புரியலையா? அவனும் இவன மாதிரி தான் சொங்கி. நான் போய் அவனுக்கு டவுட்டை தீர்த்துட்டு வரேன்டாப்பா. காதலால் ஏமாந்த இளம் பெண் காதலன் வீட்டிற்கு முன் அமர்ந்து தனக்கு நீதி வேண்டும் என்று போராட்டம் இந்த பொண்ணுங்களா எதுக்கு திருட்டு பசங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க? காதலித்ததாகவும் தெரியுமா? பொண்ணுங்களா லவ்ல விழாத வரைக்கும் தான் அவங்க லைஃப் அவங்க கிட்ட இருக்கும். ஒருவேளை லவ்ல தப்பி தவறி விழுந்துட்டா அதுக்கப்புறம் பசங்க கண்ட்ரோல் தான். அதான் கெத்து. எனக்கு என்னமோ அவனை பத்தி யோசிக்கும் போதெல்லாம் ரொம்ப கவலையா இருக்குடி. பாவம், என்னால எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிறான். அவன்கிட்ட அப்படி இழக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஏய் ஏண்டி அப்படி பேசிட்டு இருக்க? பாவம், அவனோட லைஃப்ல ஸ்வேதா மாதிரி இருக்க முடியலன்னு எவ்வளவு ஃபீல் பண்றேன். ஏண்டி உன்னை ரோல் மாடலா எடுத்துக்கிறதுக்கு நீ என்ன சானியா மிர்சாவா இல்ல சைனா நேவாலா? உனக்கு பொறாமடி. நேத்து தான் டிசில என்ன பத்தின ஆர்டிகல் வந்துச்சு. நீ படிக்கலையா? என்டிவி காரங்க என்னோட நர்சரி பத்தி 1 hour ப்ரோக்ராம் பண்ணாங்க. அவ்வளோ முந்தா நேத்து நர்சரியில ஒரு குழந்தைக்கு பர்த்டே ஃபங்க்ஷன் பண்ணாங்கல்ல. அந்த குழந்தையோட அப்பா என்ன சொன்னாருன்னு தெரியுமா? இந்த அக்காவை ரோல் மாடலா எடுத்துக்கிட்டு நீ நிறைய செடிகள் வளர்க்கணும்னு சொன்னாரு. அவன் பால் குடிக்கிற குழந்தைடி, இவன் அந்த பாலை புடிங்கி குடிக்கிறவன். வித்தியாசம் இல்ல? எக்ஸ்கியூஸ் மீ. ஆஹா அம்சமா இருக்காளே இந்த மாலு. ஸ்வேதா நீ என்ன இங்க? இது அவ வீடு. நிஜமாவா? என்ன தெரிஞ்சுதான் வந்தியா இல்ல தெரியாம வந்தியா? பாகல வண்டில தான் வந்தேன். நீ எதுல வந்தேன்னு கேக்கல, எதுக்கு வந்தேன்னு கேட்டேன். ஏய் நீ சும்மா இருடி. ஆக்சுவலா நாங்க உங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். அப்படியா? என்ன பத்தியா? உங்கள மாதிரி செலிபிரிட்டி என்ன பத்தி பேசுறாங்கனா ஐ அம் சோ லக்கி. சத்தியம் பண்ணி சொல்லு, நீ இவள ஃபாலோ தான பண்ற? நல்ல முண்டகடி மாதிரி இருக்கல. உனக்கு மாடலுக்கும் ரோல் மாடலுக்கும் கூட வித்தியாசம் தெரியல. நான் வந்தது இஎம்ஐக்காக. அதேதான் நானும் சொல்றேன். இந்த மங்கை இங்க இருக்கான்னு தானே வந்த? இஎம்ஐனா இந்த மங்கைக்கு இல்ல. பின்ன எந்த மங்கை? இஎம்ஐனா எவ்ரி மந்த் இன்ஸ்டால்மென்ட். இந்த அட்ரஸ்ல காசி விஸ்வநாதன் ஒருத்தர் பைக் லோன் எடுத்திருக்காரு. அதுவும் என் கம்பெனில. அதான் கலெக்ஷனுக்கு வந்தேன். இப்ப அது புரியுதா? பரவாயில்லையே, டீடைல்ஸ்லாம் பலமா சொல்றாரு. என்ன ஸ்வேதா இதெல்லாம்? உங்களால எங்க அப்பா திட்டம் போது அடிக்கும் போது வாங்கிக்கிட்டேன். என் பைக்கையும் பிடிக்கிட்டாரு. போனா போட்டுன்னு விட்டேன். பைக் தான் இருக்கே. அது என் பக்கத்து வீட்டுக்காரன். ஃபர்ஸ்ட் டைம் பாக்கும்போது இதே கலர் தானே? ஒரே கலர்ல இந்த மாதிரி நிறைய வண்டி இருக்கு. ஓ நம்பர் கூட ஒரே மாதிரி இருக்குமா? முண்டக்கு நீ கண்ணை வச்சு எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணிடலாம். ப்ளீஸ் அவ சொல்றது மனசுல வச்சுக்காதீங்க. காஷி விஸ்வநாத் என்னோட அப்பா தான். அவர் இல்ல, வெளியே போயிருக்காரு. வந்தோடனே நான் சொல்றேங்க. ஓகேங்க, தேங்க்ஸ்ங்க. அப்புறமா பார்க்கலாம். என்னங்க என்னங்க? என்னால நீங்க ரொம்ப சஃபர் ஆறீங்கன்னு சொன்னீங்க. சோ நான் உங்க அப்பா கிட்ட பேசி ப்ராப்ளம் சால்வ் பண்றேங்க. அவர் நம்பர் கொடுங்களேன். நம்பர் அது ரேடியேஷன்ங்கிறதுனால மொபைல் யூஸ் பண்றது இல்ல. லேண்ட்லைன் நம்பர் கொடு. லேண்ட் இருந்தா தானே லேண்ட்லைன் வரும். சுமாரிடி. சரி வீட்டு அட்ரஸ் கொடுங்களேன். அது அட்ரஸா? அது 1வது குறுக்கு தெரு 3வது லெஃப்ட். அங்க வந்தீங்கன்னா முட்டு. ஹலோ, அட்ரஸ் சொல்ல சொன்னா ஊர் பேரை சொல்லிட்டு போற? துபாய் மெயின் ரோடு, துபாய் குறுக்கு சந்து. என்ன வடிவேல் காமெடியா? துபாய்னா கரிபாய் மெயின் ரோடு. அங்கதான் என் வீடு. பாய் சேதா. சரிங்க. அவன் சொன்ன அட்ரஸ்க்கும் போட்டிருக்க ட்ரெஸ்க்கும் சுத்தமா செட் ஆகலையேடி. ஹலோ சார், உங்களுக்கு குடிக்கிற பழக்கம் இருக்கா சார்? என்கிட்ட இருக்கிற ஒரே நல்ல பழக்கம் அதுதான். நீங்க குடிக்கிற பழக்கத்தை நிறுத்தணும்னா எங்களோட நோ அடிக்ஷனை யூஸ் பண்ணுங்க சார். அதுக்கு என்ன பண்ணிடுறமா? உங்க நோ அடிக்ஷனை குடிக்கிறதுக்கு முன்னாடி கோட்டரை தான் குடிச்சுக்கிட்டு இருந்தேன். உங்க மருந்தை குடிச்சதுக்கு அப்புறமா இப்ப ஃபுல் அடிக்கிற அளவுக்கு வந்துட்டேன். அட போன வைமா. இந்த பெல் அடிக்கிறவங்க மண்டையில நச்சுரோடு போட்டா தான் சரியா வருவாங்க. மனசுல நிம்மதியா குடிக்க விட மாட்டேங்கிறாங்க.
ஹாய் அங்கிள். அட யாருமா நீ? சேல்ஸ் கேலா? இல்ல அங்கிள், நான் ஸ்வேதா. எந்த ஸ்வேதா? ஞாபகம் இல்லையா? நான் தான் பேப்பர்ல ஆர்டிகல், டிவில இன்டர்வியூ, உங்க பையனுக்கு என்ன ரோல் மாடலா கன்சிடர் பண்ண சொல்லி சொன்னீங்களே, இப்போ உங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சா? அட என்னமோ போமா, காலையில இருந்து ஒரு பெக் கூட போடலையா, அதான் ஞாபகமே வர மாட்டேங்குது. சரி, என்ன விஷயம் சொல்லு, ரெண்டு பேரும் அப்படியே உட்காந்து பேசலாம். சொல்லுமா. அங்கிள், என்ன ஃபாலோ பண்ண சொல்லி உங்க பையன்கிட்ட நீங்க சொன்னீங்கல்ல, பாவம் அவர் என்ன 1 மந்தா ஃபாலோ பண்ணிட்டே இருக்காரு. பேக் பைப்பர் மாதிரி நானு, பிளாக் டாக் மாதிரி என் பையன், ஒயிட் மிஸ்டேப் மாதிரி நீயே. உன்ன மாதிரி அழகான பொண்ணை பார்க்கும்போது ஃபாலோ பண்ண சொல்லி நான் தான் என் பையன் கிட்ட சொன்னேன். அவனோட நிலைமை அந்த மாதிரி. என்ன பண்ண சொல்ற? ஃபாலோ பண்ணுன்னு சொன்ன தப்பு இல்ல அங்கிள், ஆனா பிரஷர் பண்றது தான் தப்பு. அவர் என்ன மாதிரி இருந்தா எப்படி இருக்க முடியும்? அவருக்குன்னு சில ஐடியாஸ் இருக்கும், ஒப்பீனியன்ஸ் இருக்கும். இந்த காலத்துல யூத் எல்லாம் ரொம்ப இண்டிவிஜுவலிஸ்டிக். எவ்ரி டைம் அவங்கள மாதிரி இவங்கள மாதிரி பிரஷர் பண்ணி கம்பேர் பண்ணா அவங்களுக்கு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் வந்து அதனால இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அதிகமாகும். ஒரு பெக் அடிக்கலன்னு வச்சுக்க, என்ற நிலைமை அந்த மாதிரி தான் ஆயிரும். ஒரு நிமிஷம் இருக்கண்ணே. சொல்ல. அவருக்கு ஃப்ரீடம் கொடுங்க. கொடுத்துட்டா போச்சு. அன்போட இருங்க. கண்டிப்பா இருக்காமா. திட்டக்கூடாது, திட்டவே மாட்டேன், அடிக்கவும் கூடாது. அடிக்கவும் மாட்டேன். பிஹேவ் லைக் a good father. சர்ச் ஃபாதர் மாதிரியே இருக்காமா. இது உங்க பையன் கிட்ட கொடுத்துருங்க. கொடுத்துறேம்மா. ஓகே அங்கிள், நான் கிளம்புறேன். பாய். சந்தோஷமா. கமான் மைசன், கமான். எஸ் கமிங். நல்ல கருகருன்னு பன்னிக்குட்டி மாதிரி இருக்கிற நீ, தங்க சில மாதிரி இருக்கிற அந்த பொண்ணுக்கு நீ லைன் விட்டுருக்கிறேன்னா உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்குடா. என்னையா? என்கிட்ட இந்த டிராமாலாம் போடாத. நீ ஸ்வேதாவை லவ் பண்றதும் தெரியும், அந்த பொண்ணை ஃபாலோ பண்ற விஷயமும் எனக்கு தெரியும். அந்த பொண்ணு உன்னை ஃபாலோ பண்ணிட்டு டைரக்டா என்கிட்ட வந்து இன்டைரக்டா மேட்டர் எல்லாத்தையும் போஸ்ட் பண்ணிட்டா. நிஜமாவா? நெசமா தாண்டா. உன்னை நல்லா பாத்துக்க சொல்லி என்கிட்ட சொல்லிட்டு போறா. இதோ இந்த ரோசா பூ வேற கொடுத்தாடா. நைனா, இது சிகப்பு பூவு. எனக்கும் தெரியும்டா அது சிவப்பு பூ தான். ஐயோ வெக்கமா இருக்கு. செம்மையா இருக்கா. உடனே போய் ஐ லவ் யூ சொல்லிட வேண்டியதா. தங்க சிலை மாதிரி இருக்கா. இதான் கரெக்ட் டைம், சொல்லிட வேண்டியதுதான். என்னடா விஷயம் சொல்லுடா. சொல்றாவா? ஐயோ, என் செல்லக்குட்டி என்ன ரொம்ப அன்பா கூப்பிடுறா. அது உங்களை பாக்குறதுக்கு முன்னாடி நான் விழுந்துட்டேன். நிஜமா? நிஜமாதாங்க. உங்களை வீட்டுக்கு முன்னாடி நான் பார்க்கும்போது ஃபிளாட் ஆகி விழுந்துட்டேன். தெரியும். என்னங்க, நான் வந்து உங்களை டீப் அண்ட் டீப்பஸ்டா லவ் பண்றேங்க. ஏய், போய் பேசினா என்கிட்ட அடி வாங்குவ. ஐயோ, நான் போய்லாம் சொல்ல, உங்க பூ மேல சத்தியமா சொல்றேன். என்ன நம்புங்க. சும்மா விளையாண்டா, ஃபீல் ஆகாத. என்னங்க, ஐ லவ் யூ ஸ்வேதா. ஐ டூடா. டி போனை வைடா, என் செடியெல்லாம் கீழே விழுந்துருச்சு. போன் ப்ளீஸ் அக்கா, எனக்கு ஒரு நாய் வேணும். வாங்கிடலாம். பாய். தேங்க் யூ. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. ஏயா சார், இந்த மாசம் உன் டார்கெட் என்ன? சார் 30 சார். நீ கொடுத்த டார்கெட் எவ்வளோ? 3 சார். 3 எங்க இருக்கு, 30 எங்க இருக்கு? 3 2க்கு அப்புறம் சார், 29க்கு அப்புறம் 30 இருக்கு சார். என்ன காமெடியா? மேத்தமெட்டிக்ஸ் சார். சொன்ன வேலையை மட்டும் செய்யாத, ஆனா பேச்சு மட்டும் வாய்க்கடியே பேசு. சார், அவங்க கொடுக்கலாம், நான் என்ன சார் பண்ண முடியும்? டேய், நம்ம பணத்தை கொடுக்கும்போது அவங்க நல்லா வரணும்னு நல்ல மனசோட தான் கொடுப்போம். திருப்பி கேட்கும்போது அவங்க கண்ணுக்கு நம்ம எல்லாரும் வில்லனா தெரிவோம். ஃபைனான்ஸ் கட்ட வேண்டியவன் என் வீட்டுல பணம் இருக்குன்னு வா வான்னு வெத்தலை பார்க்க வச்சா கூப்பிடுவான். ஃபைனான்ஸ் வசூல் பண்ற வேலை உனக்கு வரலனா ஏதாவது பூக்கடையிலயோ பால் கடையிலயோ போய் வேலை செய். நம்மள சாவடிக்கிறதுன்னு வருதுங்க, சாகுறீங்க. இந்த மாசம் உன் சேலரியில 70% கட்டு. சார், இது அநியாயம் சார். தட்ஸ் ஆல், கோ. அவன் தேஞ்சு போன மூஞ்சும் இவன் காலடியில எப்பவும் பணத்தை கொட்டிக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. 70% சேலரியில கட் பண்றாங்க, மிச்சத்தை வச்சு நாக்கே வடிக்க முடியும். என்னாச்சுடா? எனக்கு பேருக்கு தான் 25,000 ரூபாய் சம்பளம்.
இவனுக்கு கட்டிங் எல்லாம் போய் என் கைக்கு வருது வெறும் 5000 ரூபா தான்டா. என்னால தாங்க முடியலடா. நீ ஏதாவது ஒரு பெரிய பிளான போட்டு அந்த ஆளை கவுத்துறா. நீ என்ன பண்றன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. என்னடா பிளான் பண்றீங்க? அதேதான் சார், உங்களை எப்படி முடிச்சு விடலான்னு. இல்ல சார், நீங்க கொடுத்த டார்கெட்டை எப்படி முடிச்சு விடலான்னு பேசிட்டு இருக்கோம். யார் இந்த முதேவி கிட்ட? ஆமா சார், ஏன் கூட இவன் கூடலாம் பிளான் போட்டா பிளாட்பார்ட்ல தான் நிக்கணும். பேலன்ஸ் 30% கட் ஆகாம அவனை பாத்துக்க சொல்லு. பர்மா பஜார்ல டிவிடி விக்கிற மாதிரி இருக்கான் இவனும். இவன் மூஞ்ச வேஸ்ட் ஃபெலோ. இதுக்கு மேல என்னால பொறுத்துக்க முடியாதுடா. நீ ஏதாவது ஒரு பிளான செஞ்சு அந்த ஆளை முடிச்சு விடுறா. ஸ்கெட்ச் போட்டு தூக்குறதுக்கு அவன் என்ன பின் லாடனா இல்ல சதாம் ஹுசேனா? அந்த நாதாரிக்கு இதுவே போதும்பா. டேய், இந்த பேப்பர் ஓட்டற கம்மா வச்சுக்கிட்டு அந்த ஆளை எப்பற நீ போட்டு தள்ள போற? பெருசா பேசினால கிழிச்சு விடுறேன் பாரு. பிம்பிலிப்பி பிலாப்பி. என்னடா மாமா அசால்ட்டா போயிட்டு இருக்கான்? கௌதம் சார், கமிங் சார். டேய், பெவிஸ்டிக் பேப்பர் வெயிட்டுக்கெல்லாம் நான் விட மாட்டேன்டா. எவ்வளவு பார்த்துருப்பேன். அம்மா. ஹாய் கௌதம். ஐயோ, நம்ம ஜிலேபி இவருக்கு இங்க வந்தா நீ எங்க? நான் உங்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். சொல்லு. நேத்து உங்க அப்பாவை பார்த்து நல்லா கவுன்சிலிங் பண்ணிட்டு வந்திருக்கேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க வாழலாம். ஓகே? எங்க அப்பனா? ஐயோ, எவனை பார்த்தாலும் என்னவோ. சரி, மெயின்டைன் பண்ணுவோம். நீ என்ன காரியம் பண்ணிட்ட சேதா? எங்க அப்பா பத்தி உனக்கு சரியா தெரியாது. உன்னை நான் மதிக்கிறது இல்ல, ரோல் மாடலா எடுக்கிறது இல்லன்னு என்ன கொடுமை பண்ணி திட்டி அடிச்சு இப்ப என் மூக்கே வாஸ்டாரு பாரு. மூச்சு கூட விட முடியாம முக்கு முக்குன்னு முக்கிட்டு இருக்க. அவரை பார்த்தப்போ ரொம்ப சாஃப்டான ஆள் மாதிரி இருந்தாரு. அவரு பாக்குறதுக்கு நல்ல கிரேசி மோகன் மாதிரி தான் இருப்பாரு. ஆனா டேஞ்சரஸ் ஃபெல்லோ. அவரு பேச்சை கேட்கலன்னு உங்களை ரோல் மாடலா எடுத்துக்கலன்னு தினமும் வீட்டுல என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. உங்க வீட்டுக்கு உன்னை தேடி வந்தா நீ இருக்க மாட்டேற. எங்கன்னு தேடி அலைஞ்சிட்டு இருக்க. ப்ளீஸ் சொல்லு ஸ்வேதா, நீ எங்க இருக்க? எப்ப பார்க்கலாம்? அட்ரஸ் என்ன? ப்ளீஸ் சொல்லு ஸ்வேதா. அது எனக்கு ஒரு நர்சரி இருக்கு. நர்சரியா? எங்க ஸ்வேதா? ஓஎம்ஆர்ல. ஓஎம்ஆர்லயா? ஓகே கௌதம், I'll meet you tomorrow. Bye. நீ பாச்சலாகடி, பின்னாடி இந்த மாமா வந்துடுறேன்.